பெற்ற தாயின் காலடி அச்சை வீட்டின் பூஜை அறையில் வைத்து தினம் தினம் வணங்கி கொண்டிருக்கின்ற, தினம் தினம் தாய்மையை போற்றி கொண்டிருக்கின்ற தங்க மகன் எங்கள் நடுவரையா அவர்களே, எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களே, புத்துணர்ச்சி மிக்க ராஜபாளையம் ரசிக பெருமக்களே, அப்படி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். நடுவரையா அவர்களே, சொல்லுங்கய்யா. நேற்று இரவு கும்பகோணத்தில் ராஜபாளையம் பஸ்ஸில் ஏறி உட்காந்து செல்ல பார்த்தங்கய்யா. ராஜபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஐயா. பட்டிமன்றத்தில் பேசணும்னாலே எனக்கு நடுக்கம் வந்துருங்க ஐயா. இதில் பட்டிமன்றம் பேச போகிற ஊரில் நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நடுக்கி போயிட்டேன். இருந்தாலும் அந்த லைவை பார்த்தங்கய்யா. நம்ம போன பிறகு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதிர்ற மாதிரி பேசுவோம் இல்லையா. இருந்தாலும் அந்த லைவை பார்த்தேன் இப்படி பதட்டத்தோட. பெண்கள்லாம் வீட்டில் இருந்து அப்படி பதறிக்கிட்டு ஓடி வராங்க வீதிக்கு. ஆண்கள்லாம் வரல, பெரும்பான்மையான ஆண்கள் வரவே இல்லை. அந்த நிலநடுக்கத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஏன் அந்த நிலநடுக்கத்தை பொருட்டா எடுத்துக்கலைன்னா, பல ஆண்கள் மனைவி என்கிற நிலநடுக்கத்தோட தான் குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலநடுக்கத்தோடைய குடும்பம் நடத்துகின்ற ஆண்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அறிவாளி ஆண் தான் குடும்ப உறவுகளை பேணி பாதுகாக்கின்றான் என்று நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, பெண்களுக்கு பொதுவாகவே குடும்ப உறவுகளை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர்கள். அதற்கு உதாரணத்திற்கு இப்ப கணவன் இங்க இருக்க பெண்களை சொல்லலைங்க. அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்க, இமயமலைக்கு வடக்கே அவங்களத்தான் சொல்றார். என்னையா? ஆமாங்கய்யா, கடலுக்கு அந்த பக்கம். இல்லாட்டி மீண்டும் நிலநடுக்க வரும்யா, பார்த்துக்குங்க ஐயா. இப்போ உதாரணத்துக்கு கணவன் வீட்டுக்கு கணவனுடைய தங்கச்சி வராங்க. இப்போ அந்த வீட்டில் உள்ள அந்த மனைவியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னா, உன் தங்கச்சி வந்துட்டா. அந்த தங்கச்சி ஒரு முறை தான் வந்திருக்கும். ஒரு முறை வந்ததை 9 முறை சொல்லுவாங்க. அதுவும் ஐயா, மனைவியை பார்த்து குரங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ குரங்கு, உங்க அப்பா குரங்கு, உங்க தாத்தா குரங்கு, உங்க பரம்பரையே குரங்கும்பாங்க. 9 முறை சொல்லுவாங்க. வந்துட்டாம்பாங்க. ஆனா ஆண் அப்படி பிரிச்சு பார்க்க மாட்டான். இப்ப மனைவியினுடைய சொந்தம், மனைவியினுடைய தங்கச்சி மச்சினிச்சி வீட்டுக்கு வராங்க. உடனே அவனுக்கு உள்ளார ஒரு பாட்டு வரும். மச்சினிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. நம்ம மச்சினிச்சின்னு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாயா. உங்க தங்கச்சின்னு பிரிச்சு பார்க்கிற பெண்கள் நீங்க எங்க? ஒருத்தன் தலையில கட்டு போட்டு இருந்திருக்கான். என்ன கட்டுன்னு கேட்டிருக்காங்க. பறக்கும் தட்டு மோதிடுச்சுட்டா. பறக்கும் தட்டா எங்கிருந்து வந்துச்சு? சமயக்கட்டில் இருந்துச்சு. எங்கிருந்து வந்திருக்கு பாருங்க. மச்சினிச்சி வர நேரம் மண் மணக்குது. அந்த பிரித்து பார்க்கும் குணம் கொண்ட இவர்கள் எப்படி குடும்பத்தை பேணி காக்க முடியும் என்பது என்னுடைய கேள்வி. சரி, அவங்களுக்கு அது கை வந்த கலங்கையா. ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வர்ற மாதிரி, அந்த படத்தில் வர்ற மாதிரி அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க, அண்ணன் தம்பிலாம். இப்போ மூத்த அண்ணனுக்கு திருமணம் ஆகும். அண்ணின்னு ஒருத்தவங்க அந்த குடும்பத்தில் என்ட்ரி கொடுப்பாங்க. சண்டை வரும். மூத்த அண்ணன் மேலத்தெருவுக்கு போயிடுவான், கடைசி புள்ள கீழத்தெருவுக்கு போயிடும். இவர்களை பெற்றெடுத்த பாவத்திற்காக அந்த பெற்றோர்கள் நடுத்தருவுக்கு வந்துடும். பிரித்து பார்க்கக்கூடிய அந்த குணம் அவங்களுக்கு கை வந்த கலை. அதுவும் இப்ப குடும்ப உறவுங்கிறதுல மனைவி என்பதும் ஒரு உறவு தான். உங்களை தாங்கிறது யாரு? கணவனாகிய நாங்கள் தான். இப்ப கணவன்லாம் ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டு காளை மாதிரி சொன்ன பேச்சை கேட்காம வீரமா இருப்பான். இன்னைக்கு எல்லாரும் கோமாளியா மாறிட்டான் ஆண்கள்லாம். உண்மை இது. பூம்பு மாடு மாதிரி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுறான். இப்போ கூட டிவியில் கூட ஒரு காஃபி விளம்பரம் வருதுங்கய்யா, பார்த்தீங்களா? கீர்த்தி சுரேஷ் நடிச்சு. அதை பற்றி எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு மகளாக நடிச்சிருக்க அந்த அம்மான்னு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு முறை சொல்லிக்கிறேங்கய்யா. அந்த மேடம் நடிச்சிருக்காங்க, அது ஒரே ஒரு முறை சொல்லி. சரி சொல்லிக்கங்க, பரவாயில்ல. அப்போ அந்த அந்த விளம்பரத்தில் அவங்களுடைய கணவன் கிச்சனுக்கு போக சொல்லுவாங்க. அவர் போயிடுவார். இவ்வளோ தூரம் போயிட்டீங்க,
அந்த காஃபி கப்பை எடுத்துருங்க, இவ்வளோ தூரம் எடுத்துட்டீங்க, நீங்களே அதில் சர்க்கரையை போட்டுருங்க, அதில் பாலை ஊற்றிருங்க, நீங்களே போட்டு குடிச்சிருங்க அப்படின்னு வேலை வாங்குவாங்க. நீங்களே குடிச்சிருங்கன்னு சொன்னால் நல்ல பொம்பளை. இது இப்போ பாருங்க, இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்க ஐயா. இப்போ எல்லார் வீட்லேயும் நீங்களே துணி துவைச்சிக்கோங்க, இவ்வளோ தூரம் செஞ்சிட்டீங்க, அதை காய போட்டுருங்க, இவ்வளோ தூரம் காய்கறி வாங்க வந்துட்டீங்க, நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்ருங்கன்னு இன்னைக்கு பூம் பூம் மாடு மாதிரி மனைவி என்ன சொன்னாலும் கணவன் தலையாற்று. அது கோமாளின்னு சொன்னேன் பாருங்க. இப்போ கிச்சனில் ஒரு கணவன் வந்து ஃபோனில் அவங்க மனைவிகிட்ட பேசி சமைச்சிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ மிளகாய் தூள் போடணும். நான் நினச்சேன் கணவர் வந்து வெளியூரில் இருக்கார் போல இருக்கு, மனைவிகிட்ட ஃபோன் போட்டு தேவையான பொருள்லாம் கேட்குறாரு போல இருக்குன்னு நினச்சேன். பேசிக்கிட்டே இருந்தார், ஒன்றுமே கேட்கல. நான் ஹாலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஹாலுக்கு போய் பார்க்குறாரு, அந்த அம்மா சோபாவில் படுத்துருக்குங்க ஐயா. ஓ, கோமாளினா கோமாளி, அப்படி ஒரு கோமாளி ஆயிட்டான். இது பரவாயில்ல. நான் ஒரு இது பார்த்தேன், மீம்ஸ், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. ஒரு மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு புருஷன் தரையை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு முழிச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படிங்குது. எப்பயும் போல் தரையை துடைக்கிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்கள் அப்பா தொடச்சிக்கிடுவார், நீங்கள் போய் படுங்க. பரம்பரையாக இப்படி பாய் போட்டிருக்கு. அவன் எப்பயும் போல காலில் இருந்துச்சு வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டான். பழக்க தோஷம். ஒரு வேலையும் செய்யறது இல்லையா, செய்ய விடுறது இல்லை. சமையல் செய்கிறாங்களா கேளுங்க. குடும்ப உறவை பேணி பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சமையல் செய்வது. சமைச்சு போடுறதே இல்லை. அப்படி போட்டாலும் மாதத்துக்கு ஒரு தடவை சமைச்சு அதை ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறாங்க. அதாவது சுட சுட போட்டால் தாய், சுட வச்சு போட்டால் மனைவி, அவ்வளோதான். ஐயா, ஒரு வீட்டில் இந்த கீழடியில் தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, அகழ்வாராய்ச்சி பண்ணி நம்முடைய முன்னோர்கள்லாம் எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு வீட்டில் போய் ஃப்ரிட்ஜை தோண்டி எடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தோண்டி எடுத்தாங்கய்யா. ஒரு தக்காளி சட்னி கிடச்சிது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரைச்சது. அதை எடுத்து பார்த்தா அது தோற்றம் மாறலை, நிறம் மாறலை, வாசனை மாறலை, பூஞ்சை கூட பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, அப்படியே இருந்துச்சு. நியூஸில் வருது, பேப்பரில் வருது. அந்த சட்னி அரைச்ச மனைவிக்கு கணவன் ஓடி போய் கை கொடுத்து பாராட்டினார். என்ன பாராட்டினார்னா, இவ்வளவு நாளாக நீ சமைச்சதை நாங்கள் மட்டும்தான் சாப்பிட முடியாதுன்னு நினச்சோம், ஒரு நுண்ணுயிரி கூட நெருங்க முடியாத அளவுக்கு நீ சமைச்சிருக்க, எந்த நுண்ணுயிரும் தொடலை அப்படின்னு பாராட்டினாரியா. மனைவிக்கு கோபமே வரல. ஏன் வரல தெரியுமா? காலையில் இந்த சட்னியில் ஒரு ஸ்பூனை தான் தோசைக்கு அந்த அம்மா வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வாயில் நுர தள்ளி அவரே வைகுண்டம் போயிடுவார். இருந்தாலும் அவர் சொன்னாருங்க, ஐயா, இது வைரம் பாய்ஞ்ச கட்டை மாதிரி தினம் தினம் பாய்சன் சாப்பிட்டு பாய்ந்த பாய்சன் கட்டை, இந்த சட்னி சாப்பிட்டு ஒன்றும் ஆகாதுன்னார் அவர். அவ்வளோதான். நீங்கள் கேவலமாக சமைச்சாலும் குறை சொல்லாமல் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆண் தான் மனைவி என்கிற குடும்ப உறவை பேணி காக்கிறான். நீங்கள் மறந்துடாதீங்க. பிள்ளைய தூக்குறீங்களா? பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசணுங்க ஐயா. ஒரு அம்மா கோவிலில் பிள்ளைய காணான்னு 1 மணி நேரமாக தேடுது. பிள்ளை இடுப்பில் தான் இருக்கு. அன்னைக்குள்ள அம்மாக்களுக்கெல்லாம் பிள்ளை சுமையாக தெரியாதுங்கய்யா, இப்போ தெரியுது. காதில் இவ்வளோ பெரிய ஜிமிக்கியை தூக்கி சுமக்கிறாங்க, பிள்ளைய சுமக்க மாட்டுறாங்க. தேட்டரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்கய்யா. தேட்டரில் குடும்பத்தோடு படம் பார்க்குறாங்க, கணவன் மனைவி குழந்தைன்னு. இப்போ இந்த குழந்தை வந்து அழுது, அம்மா 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 அம்மான்னு அழுது. அம்மா வந்து கணவர் அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. கணவர் ஆட்டோமேட்டிக்காக குழந்தையை தூக்கிட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒரு 10 பேர் குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த குழந்தை வளர்ப்போர் சங்கம் அவங்க எல்லாம். ஆமாம், வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய் குழந்தை வளர்க்கறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லையா. ஆனால் ஆண் வந்து எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிருவான் குடும்பத்துக்காக. அப்படின்னு என்ன தியாகம் பண்ணீங்க? தன்னை அழகு கூட படுத்திக்க மாட்டாயா, அப்படியே இருப்பான். நீங்கள் நல்லா இருங்க, அழகாக இருங்க, அது போதும்பா. பெண்கள்லாம் எத்தனையோ மேக்கப் போடுவாங்க, மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், லிப் லைனர், லிப்ஸ்டிக், மஸ்காரா, சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு, என்னென்னமா போடுறாங்க. ஆனால் ஆண்கள் ஒன்றே தான் போடுவான், பான்ஸ் பவுடர். அது வந்து வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது, இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பான்ஸ் பவுடரை வேற எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, லாரி டயர் பஞ்சர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க.
அதுக்கா அந்த டியூபும் டயரும் தேயாமல் இருக்கிறது கொட்டி விடுறான். ஏன் டயருக்கு போட்டதை ஆண் பயன்படுத்துகிறான்னா ரெண்டும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆகா அருமையா. ஆண்கள்லாம் கொஞ்சம் கைதட்டினியா? உங்களுக்காக தானே ஒரு வக்கீல் இவ்வளோ தூரத்துக்கு காசு வாங்காமல் பேசுகிறாரு. கல்யாணம் கூட ஆகலை மனுஷன். ஐயா முத்தாய்ப்பா ஒன்று சொல்லிக்கிறேங்க ஐயா. மனைவியை சாப்பிட விட்டு கணவன் மகிழ்ச்சி அடைவான் ஐயா. நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் ஒரு கனவு கண்டேங்க ஐயா. நானும் என்னுடைய வருங்கால மனைவியும் ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு போய் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி அதில் 2 உறிஞ்சு குழாய் போட்டு ஸ்டா போட்டு நீ குடிடா அப்படின்னு கண்ணோடு கண் பேசிக்கிட்டு காதல் செய்யலாம்னு ஒரு ரோஸ் மில்க் வாங்கி 2 ஸ்டா போட்டு நீ குடிடின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். மனைவி ஒரு உறிஞ்சு தான் உறிஞ்சினா டோட்டல் ரோஸ் மில்க்கும் காலியாக. நிறையா சொல்லலாங்க ஐயா. நேரத்தின் நேர்மை கருதி ஆண் மாறிய குடும்ப உறவை பேணி காக்க யாராலையும் முடியாது. அவன் அதுக்குன்னு ஒரு ட்ரிக்கை வச்சுருக்கான் ஐயா. அம்மா பக்கம் பார்த்தீங்க, அம்மா பக்கம் பேசணும்னா நீந்தாம்மா அவள் கிடக்கிறா அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் மனைவி பக்கம் போனால் அம்மா அப்படி தான், நீ தான் எனக்கு எல்லாம். இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேசி பேசி அந்த குடும்பத்தை சிதையாமல் வச்சுப்பான். ஆகா அருமை. அப்படிப்பட்ட ஒரு ஆண் என்பவன் வேறு மாறி, மனைவி குழந்தைகள் மற்ற உறவுகள் எல்லாம் விருட்சம் மாறி பூ பழங்கள் மாறி. அந்த விருட்சங்கள் பூ பழங்கள்லாம் வெளியே தெரியும், ஆனால் ஆண் என்கிற வேர் வெளியே தெரியாது. சபாஸ். வெளியே தெரியாத வேரினால் தான் நீங்கள் விருட்சமாக வளர்ந்திருக்கிறீர்கள். அதனால் ஆண்களை குறை சொல்லாதீர்கள். மீறியும் சொன்னீர்களானால் அடுத்த பீரங்கி எங்களுடைய அணியில் இருக்கிறது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.